ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். அறிமுகம். நான் அறியாமையின் இருளில் பிறந்தவன். எனது கண்களை ஞான ஒளியால் திறந்த எனது ஆன்மீக குருவிற்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். பகவான் ஸ்ரீ சைதன்யனின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கான இயக்கத்தை இப்பௌதிக உலகில் நிறுவிய ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பிரபுபாதர் எப்போது தமது பாத கமலங்களில் எனக்கு அடைக்கலம் தருவார். எனது ஆன்மீக குருவின் பாத கமலங்களுக்கும் எல்லா வைஷ்ணவர்களின் பாதங்களுக்கும் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, அவரது மூத்த சகோதரர் சனாதன கோஸ்வாமி, ரகுநாத தாச, ரகுநாத பட்ட, கோபால பட்ட, ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமிகளின் பாத கமலங்களுக்கு எனது மரியாதைக்குரிய வணக்கங்கள். அத்வைத ஆச்சாரியர், கதாதரர், ஸ்ரீவாஷர் மற்றும் பக்தர் குலாமுடன் ஸ்ரீ நித்யானந்தருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஸ்ரீமதி ராதாராணிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அவர்களது தோழிகளான லலிதா விசாகிக்கும் எனது மரியாதைக்குரிய வணக்கங்கள். என் அருமை கிருஷ்ணா, பரிதிப்பவரின் நண்பரும் படைப்பின் மூலமும் நீரே. கோபியர்களின் நாயகரும் ராதாராணியின் காதலரும் நீரே. உமக்கு எனது மரியாதைக்குரிய வணக்கங்கள். விருந்தாவனத்தின் ராணியும் உருக்கிய பொன்னிரு மேனி கொண்டவருமான ராதாராணிக்கு வணக்கம். மன்னர் விஷபானுவின் மகளான தாங்கள் பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர். நிலையிழந்த ஆத்மாக்களிடம் கருணை மிக்கவர்களும் கற்பக விருட்சங்களைப் போன்று எல்லோரின் விருப்பங்களையும் பூர்த்தி செய்பவர்களுமான பகவானின் வைஷ்ணவ பக்தர்கள் அனைவருக்கும் எனது மரியாதைக்குரிய வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா, ஸ்ரீ அத்வைதா கதாதரா ஸ்ரீவாசாரி கௌர பக்த விருந்தா. பொருள்: ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யர், பிரபு நித்யானந்தர், ஸ்ரீ அத்வைதர், கதாதரர், ஸ்ரீவாஷார் மற்றும் பக்தி நெறியிலுள்ளோர் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பொருள்: பகவத்கீதை கீத உபதேசம் என்று அறியப்படும் வேத இலக்கியங்களின் மிக முக்கியமான உபனிஷதமான இந்நூல் வேத ஞானத்தின் சாரமாகும். பகவத்கீதைக்கு எத்தனையோ ஆங்கில உரைகள் இருக்க இன்னொன்றின் அவசியம் என்ன என்ற கேள்வி எழலாம். இந்த வெளியீட்டின் அவசியம் பின்வருமாறு விளக்கப்படலாம். சமீப காலத்தில் ஒரு அமெரிக்க பெண்மணி பகவத்கீதையின் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பை சிபார்சு செய்யுமாறு என்னை வேண்டினார். அமெரிக்காவில் என்னவோ பகவத்கீதையின் ஆங்கில பதிப்புகள் பல கிடைக்கலாம். ஆனால் நான் பார்த்தவரை அமெரிக்காவிலோ இந்தியாவிலோ அவற்றில் ஒன்று கூட பிரமாணமானதாக கூற இயலாது. ஏனெனில் அவை ஒவ்வொன்றிலும் பகவத்கீதையின் உள்நோக்கத்தை தொடாமல் ஒவ்வொரு கருத்துரையாளரும் தனது சொந்த அபிப்பிராயத்தையே பெரும்பாலும் வெளிப்படுத்தியுள்ளனர். பகவத்கீதையின் உள்நோக்கம் பகவத்கீதையிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, ஒரு குறிப்பிட்ட மருந்தை நாம் உட்கொள்ள விரும்பினால் அந்த மருந்தின் தலைப்பு காகிதத்தில் உள்ள விதிகளை பின்பற்ற வேண்டும். ஒரு நண்பர் கூறுவது போலவோ நமக்கு தோன்றிய படியோ மருந்து உண்ண முடியாது. தலைப்பு காகிதத்தின் மேல் கூறப்பட்டுள்ளபடியோ மருத்துவர் ஒருவர் அறிவுரையின் படியோ மருந்து உட்கொள்ளப்பட வேண்டும். அதுபோல பகவத்கீதையை கூறியவரது வழிகாட்டுதலின் படியே கீதையை உண்மையுறவில் எடுத்துக்கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ வேண்டும். பகவத்கீதையை உபதேசித்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். கீதையின் ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் பரமபுருஷராக, முழுமுதற் கடவுளாக, பகவானாக கூறப்பட்டுள்ளார்.
பகவான் என்ற சொல் சில வேளைகளில் சக்தி வாய்ந்த நபரையோ தேவரையோ குறிக்கலாம். எனவே இங்குள்ள பகவான் என்னும் சொல் ஸ்ரீ கிருஷ்ணரை மிகச் சிறந்த நபராக குறிப்பிடுவது நிச்சயம். ஆனால் அதே நேரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்பதை நாம் அறிய வேண்டும். வேத ஞானத்தின் அதிகாரிகளாக இந்தியாவில் தோன்றிய சங்கராச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், நிம்பார்க்க சுவாமி, ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபு போன்ற பல்வேறு ஆச்சாரியர்கள் இதனை உறுதிப்படுத்துகின்றனர். பகவத்கீதையில் பகவானே தன்னை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக நிலைநாட்டுகின்றார். பிரம்ம சம்ஹிதையிலையும் எல்லா புராணங்களிலும் குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்திலும் கிருஷ்ணாஸ்து பகவான் ஸ்வயம், அவர் இவ்விதமாகவே ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். எனவே முழுமுதற் கடவுள் தாமாகவே விளக்கியுள்ளபடி நாம் பகவத்கீதையை அதன் உண்மை உருவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கீதையின் 4ஆம் அத்தியாயத்தில் 4:1-3 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், பகவத்கீதை என்னும் இந்த யோக முறை முதலில் சூரிய தேவனுக்கு சொல்லப்பட்டதாகவும் சூரிய தேவன் அதை மனு இஷ்வாகுவுக்கும் விளக்கியதாக அர்ஜுனனிடம் பகவான் கூறுகிறார். இவ்விதமாக ஒருவர் பின் ஒருவராக சீட பரம்பரையில் இந்த யோக முறை வந்து கொண்டிருந்தது. காலப்போக்கில் மறைந்து விட்டதால் குருச்சேத்திர போர்க்களத்தில் இப்போது அர்ஜுனனுக்கு உபதேசிக்க வேண்டியுள்ளது. தனது நண்பனும் பக்தனும் ஆனதால் இந்த பரம ரகசியத்தை அர்ஜுனனிடம் உரைப்பதாக பகவான் கூறுகின்றார். பகவத்கீதை பகவானின் பக்தர்களுக்கான நூல் என்பதே இதன் உள்ளுரையாகும். ஞானி அல்லது அருவவாதி, யோகி அல்லது தியானம் செய்பவன், பக்தன் என 3 விதமான ஆன்மீகவாதிகள் உண்டு. பழைய பரம்பரை முறிந்ததனால் புதிய பரம்பரையின் முதல் சீடனாக அர்ஜுனனை ஆக்குவதாக பகவான் அவனிடம் தெளிவாக கூறுகிறார். எனவே சூரிய தேவனிலிருந்து தொடங்கி மற்றவர்கள் வழியாக தொடர்ந்து கீழிறங்கி வந்து கொண்டிருந்த பரம்பரையின் அதே சிந்தனையில் மற்றொரு பரம்பரையை நிறுவ வேண்டும் என்பதும், அர்ஜுனனால் தனது உபதேசங்கள் புதிதாக மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்பதும் பகவானின் விருப்பம். அர்ஜுனன் பகவத்கீதையை அறிந்து உணர்வதற்கான அதிகாரம் பொருந்தியவனாக வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நெருங்கிய நண்பனாகவும் நேரடி சீடனாகவும் பக்தனாகவும் இருந்ததால் பகவத்கீதை அவனுக்கு உபதேசிக்கப்பட்டது என்பதை நாம் காண்கிறோம். எனவே அர்ஜுனனுக்கு சமமான தகுதிகள் இருக்கும் ஒருவரே பகவத்கீதையை நன்றாக அறிய முடியும். அதாவது பகவானிடம் நேரடி உறவு கொண்ட பக்தராக அவர் இருக்க வேண்டும். ஒருவர் பகவானுடைய பக்தராக மாறியவுடன் அவரும் பகவானுடன் நேரடி தொடர்பு உடையவர் ஆகிறார். இது மிகவும் விரிவான விஷயம் என்றாலும் ஒரு பக்தர் பகவானுடன் 5 விதங்களில் ஏதாவது ஒரு வழியில் உறவு உடையவராகிறார் என்று சுருக்கமாக கூறலாம். 1. சாந்தமான பக்தராக இருக்கலாம். 2. தொண்டு செய்யும் பக்தராக இருக்கலாம். 3. நண்பராக பக்தர் இருக்கலாம். 4. பெற்றோராக பக்தர் இருக்கலாம். 5. காதலராக பக்தர் இருக்கலாம். அர்ஜுனன் பகவானுடன் நண்பன் என்ற முறையில் உறவு கொண்டிருந்தான். பௌதிக உலகில் காணும் நட்பிற்கும் இந்த நட்பிற்கும் ஆழ்ந்த வேறுபாடு நிச்சயம் உண்டு. எல்லோராலும் அடைய முடியாத திவ்யமான நட்பு இது. உண்மையில் அனைவருக்குமே பகவானுடன் ஒரு குறிப்பிட்ட உறவு முறை உண்டு. பக்திமய சேவையில் பக்குவமடையும் போது அவ்வுறவு உணரப்படுகிறது. ஆனால் நாம் வாழ்வின் தற்போதைய நிலையில் பரமபுருஷ பகவானை மட்டுமின்றி அவருடனான நித்திய உறவையும் நாம் மறந்திருக்கிறோம். கோடிக்கணக்கான ஜீவராசிகள் உள்ள போதிலும் ஒவ்வொரு ஜீவனும் பகவானுடன் ஒரு குறிப்பிட்ட உறவை கொண்டுள்ளான். இது ஸ்வரூப என்று அழைக்கப்படுகின்றது. பக்தி தொண்டு என்னும் வழிமுறையின் மூலம் அந்த ஸ்வரூபத்திற்கு புத்துயிர் அளிக்க முடியும். அந்த நிலை ஸ்வரூப சித்தி அல்லது தனது சுயநிலையை அடைதல் என்று குறிப்பிடுகின்றது. பக்தனான அர்ஜுனன் பகவானுடன் நட்பு ரீதியில் தொடர்பு கொண்டவனாக இருந்தான்.
அர்ஜுனன் இந்த பகவத்கீதையை எவ்வாறு ஏற்றுக்கொண்டான் என்பது கவனிக்கத்தக்கதாகும். அவன் ஏற்றுக்கொண்ட விதம் 10ஆம் அத்தியாயத்தில் 10, 12, 13, 14 கொடுக்கப்பட்டுள்ளது. அர்ஜுனன் கூறினான், நீரே பரமபுருஷ பகவான், பரந்தாமர், தூய்மையானவர், பரம சத்தியம், நித்தியமானவர், தெய்வீகமானவர், மூல புருஷர், பிறப்பற்றவர், மிகச் சிறந்தவர். உம்மை பற்றிய இவ்வுண்மையை நாரதர், அஷிதர், தேவலர், வியாசர் போன்ற சிறந்த முனிவர்கள் அனைவரும் உறுதி செய்கின்றனர். இப்போது நீரே இதை எனக்கு கூறுகின்றீர். கிருஷ்ணா, நீர் எனக்கு கூறியவை எல்லாவற்றையும் உண்மை என முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். எம் பெருமானே, தேவர்களோ அசுரர்களோ உமது தன்மையை அறியார்கள். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடமிருந்து பகவத்கீதையை கேட்ட பின் அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரை பரபிரம்மமாக ஏற்றுக்கொண்டான். ஒவ்வொரு உயிரும் பிரம்மனே, ஆனால் உன்னத உயிர்வாளியான முழுமுதற் கடவுள் மிக உயர்ந்த பிரம்மன் ஆவார். பரந்தாமர் என்றால் அவரே அனைத்தும் உறையும் உன்னத இருப்பிடம் என்று பொருள். பவித்ரம் என்றால் தூய்மையானவர், பௌதிக அசுத்தத்தால் கலங்கப்படாதவர் என்று பொருள். புருஷம் என்றால் அவரே உன்னத அனுபவிப்பாளர். திவ்யம் என்றால் திவ்யமானவர். ஆதி தெய்வம் என்றால் எல்லா தேவர்களுக்கு ஆதியான முழுமுதற் கடவுள். அஜம் என்றால் பிறப்பற்றவர். விபும் என்றால் மிக பெரியவர். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கோர பிரமணண்டே. ஹரி ஹரி போல். அறிமுகம் மீண்டும் நாளை தொடரும். ஹரே கிருஷ்ணா.